வணக்கம் மை டியர் நண்பா நண்பீஸ், நான் உங்கள் எல்லோருவல் ஜேகே. இன்னைக்கு நம்மளோட ஜேகே கிரியேட்டிவிட்டியில ரொம்பவே டிவைனான ஒரு இடத்துக்கு தான் உங்க எல்லாருமே கூட்டிட்டு போறேன். இது புரட்டாசி மாசம் இல்லையா? ஸோ புரட்டாசி மாசம்னாலே நம்ம சமர்ப்பிக்கிறது பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு தான். ஸோ அந்த பெருமாள் கோவிலில் ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு பெருமாள் கோயில் நம்ம சென்னையில் திருப்பதியில் இருக்கிற வெங்கடேச பெருமாள் மாதிரி பெருமாளை பார்க்கலாதான் நீங்கள் நம்புவீங்களா? ஆனால் இந்த கோவிலில் உங்களால் பார்க்க முடியும். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு நான் வீடியோவில் ஸ்டார்டிங்லேயே போட்டிருக்கேன். சவுகார்பேட், அதாவது என்எஸ்சி போஸ் ரோட்டில் தான் இந்த கோவில் இருக்குது. பைராங்கி மாடம் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலோட பேர். ஸோ இந்த கோவிலில் மூலவர் பார்த்தீங்கன்னா பெருமாள் தான். பெருமாள் அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது பார்த்தீங்கன்னா திருப்பதி ஏழுமலையான் தான். ஆனால் அந்த திருப்பதி ஏழுமலையான ஒரு சிலரால் போய் பார்க்க முடியாது. ஆனால் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கும் இல்லையா? எங்கேயாச்சும் சென்னையிலேயே எங்கேயாவது பார்த்துட மாட்டோமோ அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும். அப்படி உங்களுக்கு அந்த ஏக்கம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டிய கோயில் பார்த்தீங்கன்னா இந்த என்எஸ்சி போஸ் ரோட்டில் இருக்க பைராங்கி மாடம் கோவில் தான். சாட்சாத் பெருமாள் எப்படி திருப்பதியில் இருக்காரோ அதே மாதிரியான கம்பீரத்தோடு இருப்பார் இந்த கோவிலையும். இந்த கோவிலுக்கும் எங்கள் ஃபேமிலிக்குமே ஒரு நல்ல ஒரு சீக்ரெட்டான ஒரு கனெக்ஷன் இருக்குது. அது என்ன சீக்ரெட்டான கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். அது கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு தான் இந்த வீடியோவை ஷூட் பண்ணி உங்களுக்காக டெலிகாஸ்ட் பண்ணுறோம். அது என்ன விஷயம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். அது உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் இருக்கும். முதல்ல இந்த கோவிலை பற்றி தெரிஞ்சுப்போமா? ஸோ இந்த கோவில் பார்த்தீங்கன்னா பழமையான கோவில் மட்டும் கிடையாது, நிறைய தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்காங்க. எந்த மாதிரியான தெய்வங்கள் அப்படின்னா, மூலவரான பெருமாள் இருக்காரு, யோக நரசிம்மர் இருக்காரு. யோக நரசிம்மர்லாம் நீங்க கண்டிப்பா அவரை போய் பார்த்தே ஆகணும். அப்படிப்பட்ட தத்ரூபமான கண்கள் கொண்டு அந்த யோக நரசிம்மர் நம்மளை அப்படி காட்சியளிக்க பார்த்துட்டு இருப்பாரு. ஆண்டாள் இருக்காங்க, ஆஞ்சநேயர் இருக்காங்க, வராகர் இருக்காரு. இந்த கோவில்ல நிறைய கோவில்ல பார்த்தீங்கன்னா வராகரை நம்மளால பார்க்க முடியாது. ரொம்ப தேடி தேடி தான் வராகரை நம்மளால தரிசிக்க முடியும். இந்த கோவிலுக்கு நீங்க வந்தீங்கன்னா உங்களால வராகரை ஒரு தனி சன்னதியிலேயே போய் உங்களால தரிசிக்க முடியும். வராகர் மட்டும் இல்ல, ஸ்ரீரங்கநாதரே அங்க இருக்காரு அந்த கோவில்ல. இந்த மாதிரி நிறைய தெய்வங்கள் அந்த கோவில்ல இருக்காங்க. இந்த கோவில் இப்போதான் ரீசண்டாக கும்பாபிஷேகம் நடந்து முடிஞ்சு நிறைய ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஒரு பெயிண்டிங்ஸ் ஆகட்டும், இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் அங்கங்கே ரீஒர்க் பண்ணதாகட்டும், நிறைய ரிப்பேர் ஒர்க்ஸு அது எல்லாம் பண்ணி 2 வருஷமாக இந்த கோவில் கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒர்க் போயிட்டுருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ராசஸில் இருந்தது. இப்போ தான் ரீசண்டாக கும்பாபிஷேகம் பண்ணி முடிச்சிருக்காங்க. பெருமாளுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா விசேஷ நாட்களும் இங்கே வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். அதிலும் முக்கியமாக இந்த புரட்டாசி மாதத்தில் எப்படி திருப்பதியில் உற்சவம் பண்ணுவாங்களோ அதே மாதிரியான உற்சவம் பண்ணி 10 நாளைக்குமே வெவ்வேறு அவதாரங்களில் பெருமாள் எழுந்தருள்வார். அது மட்டும் இல்லாமல் சொர்க்கவாசல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இந்த சொர்க்கவாசல் திறப்பு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே சொர்க்கத்திலேயே இடம் நிச்சயம் அப்படின்னு பெருமாள் எழுதியிருப்பார். அப்படிப்பட்ட அந்த சொர்க்கவாசலில் கண்டிப்பாக நீங்கள் இந்த கோவிலை தரிசிச்சே ஆகணும். அந்த சொர்க்கவாசல் இருக்கிற இடம் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இந்த சென்ஸ் அது எல்லாமே மூடி தான் இருக்குது. சும்மா அந்த அவுட்லுக் மட்டும் அப்படியே நான் காமிக்கிறேன், அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சொர்க்கவாசல். அந்த வைகுண்ட ஏகாதேசி அன்னைக்கு மட்டும் திறக்கிற சொர்க்கவாசல் இதுதான். கண்டிப்பாக இதை எல்லாருமே பார்த்தே ஆகணும். நான் சொன்னேன் இல்லையா, 10 நாளுமே வெவ்வேறு அவதாரங்களில் எழுந்தருளி பெருமாள் பக்தர்களுக்கு காட்சி அளிப்பார் அப்படின்னு. அந்த 10 நாளைக்குமே ஒரு உபயக்காரர்கள் இருப்பாங்க. அதாவது பெருமாளுக்காக அந்த பணிக்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாமே அவங்க சமர்ப்பிப்பாங்க. அப்படி 10 நாளில் வெவ்வேறு உபயக்காரர்களில் நாங்களும், அதாவது எங்கள் ஃபேமிலியும் ஒரு உபயக்காரர்கள்.
எங்களுக்காக பெருமாள் எடுக்கிற அவதாரம் என்ன அவதாரம் தெரியுமா? அவதார ஸ்தலம் தான் அந்த அவதாரம். அது என்ன அவதார ஸ்தலம் அப்படின்னு பார்க்குறீங்க? பொதுவாகவே அம்மா வீட்டுக்கு அப்படின்னு நம்ம போனோம்னா எவ்வளோ ஒரு ஜாய் இருக்கும். அப்பாடா அம்மா வீட்டுக்கு போகிறோம், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அம்மா வீட்டுக்கு போகிறோம், அந்த சந்தோஷத்தை சொல்கிறதுக்கு வார்த்தையே இருக்காது இல்லையா? அப்படி பெருமாள் அவதரித்த அந்த இடத்துக்கு எங்களோட ஃபேமிலிக்காக அந்த கோவிலை விட்டு வெளியில் எந்த இடத்துல அவதரிச்சாரோ அந்த இடத்துல நின்று காட்சி அளிப்பார். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சவுகார்பேட்டில் இருக்கு. இங்க எங்க தாத்தா காலத்துல இருந்த இடத்துல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல கிடைச்சவர் தான் இங்க உற்சவரா இருக்க பெருமாள். ஸோ அப்படியே என்ன பண்ணிட்டாராம் எங்க தாத்தா, அந்த கோவிலுக்கு பெருமாள் அந்த இடம் மொத்தத்தையுமே எழுதி வச்சாச்சு. இப்போ அந்த இடமானது ஒரு ஆசிரமமா இருக்கு. ஆசிரமம் இந்த சென்ஸ் கவர்மெண்ட் எடுத்து நடத்துற குழந்தைகளுக்கான ஒரு ஆசிரமமா இருக்கு. ஆனா அந்த பெருமாள் அவதரிச்ச இடம் இல்லையா அது. ஸோ எங்களுடைய டர்ன், அதாவது அந்த 10 நாள்ல எங்களுடைய தினம் எப்போ வருதோ அந்த அவதார ஸ்தலம் மோஸ்ட்லி அது எப்போ வரும்னா நம்ம விஜயதசமி ஆயுத பூஜை 2ல் ஏதாச்சும் ஒரு நாள் கண்டிப்பாக வந்துடும். இப்படி எங்க பெருமாள் எங்களுக்காக வெளியில அவர் அவதரிச்ச இடத்துக்கு போய் நின்று எங்களுக்காக காட்சி அளிப்பார். அந்த கண்கொள்ளா காட்சியை நீங்களும் பார்க்குறீங்களா? எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த பெருமாளை தரிசிச்சுக்கிட்டே வாங்க. கோயிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர்லேருந்து 1.5 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும் அந்த இடம். ஸோ அந்த இடத்துக்கு நம்ம நடந்தே தான் போவோம். ஏன்னா பக்கத்தில் நம்மளுக்காக பெருமாள் இறங்கி வரும்போது நம்ம இறங்கி நடந்தா என்ன தப்பா சொல்லுங்க? போகிற வழி எல்லாமே எல்லா மக்களுமே தரிசிச்சுட்டு பெருமாள் மேல தாளத்தோட கொடையோட தீப்பந்தத்தோட அழகா வீதி உலா வருவாரு அவரோட அவதார ஸ்தலத்துக்கு போறதுக்காக. பெருமாள் மட்டும் தனியா வந்துருவாரா என்ன? தாயாரான ஸ்ரீதேவி பூதேவி 2 பேரையும் கூடயே கூட்டிட்டு தான் வருவார். மொத்தமா பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி 3 பேரும் சேர்ந்து கிடைச்ச இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடம். ஸோ இது நம்மளோட கவர்மெண்ட் எடுத்து நடத்துகிற குழந்தைகள் நலன் சிறப்பு சேவைத்துறை. இங்கே இப்போ ஒரு ஆசிரமமாக நடக்குது. இந்த இடத்துல தான் பெருமாள் கிடைச்சாரு. ஸோ அவர் கிடைச்ச இடத்துல பார்த்தீங்கன்னா அழகாக பந்தெல்லாம் போட்டு அவருக்காக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. இவங்க வருஷம் இது பார்த்தீங்கன்னா இப்படி நடக்கும். ஸோ பெருமாள் மேலே தாளத்தோடு வருவார். அந்த இடத்துல அவரை நிற்க வச்சு சிறப்பு பூஜை சிறப்பு அலங்காரங்கள் அது எல்லாமே பண்ணி அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு பிரசாதம் அது எல்லாமே கொடுத்துட்டு, ஏன்னா நிறைய குழந்தைங்கள் இருப்பாங்க, சின்ன குழந்தைங்கள்லேருந்து கொஞ்சம் பெருசாக வளர்கிற வரைக்கும். இங்கே உள்ளவே ஒரு ஸ்கூலுமே இருக்குது. ஸோ நம்மளால் முடிஞ்ச உதவியுமே இங்கே நம்ம கொடுக்கலாம். என்ன முடியுமோ ஒரு புக்ஸ் வாங்கி கொடுக்குறது, இல்லை ஒரு ஸ்டேஷ்னரி வாங்கி கொடுக்குறது, எந்த மாதிரியான ஒரு ஹெல்ப்பே நம்மளால் இங்கே பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக இதை பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல பெருமாளை வச்சுட்டு அவருக்கு அலங்காரம் எல்லாம் முடித்த பிறகு பசங்களுக்கு எல்லாம் பிரசாதம் கொடுத்துட்டு திருப்பியும் அவர் கோவிலுக்குள்ளவே உட்காந்துருவார். வேறு யாருக்காகவுமே பெருமாள் இப்படி வெளியில் வரமாட்டார். எங்களுக்காக அவதார ஸ்தலத்தில் பெருமாள் உற்சவத்தில் ஒரு நாளைக்கு இப்படி வெளியில் வருவார். எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம் இல்லையா? எத்தனை பேருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்? நீங்கள் மிஸ் பண்ணலாமா இந்த பெருமாளை? ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இந்த பெருமாளை போய் தரிசிச்சே ஆகணும். பைராங்கி மாடம் கோவில் NSC போஸ் ரோட்ல இருக்கு. இந்த இடத்துல சாமியை வச்ச பிறகு சாமிக்கு சாத்துற மாலை, சாமிக்கு சாத்துற அங்கவஸ்திரம் அது எல்லாமே நாங்களே கைப்பட தச்சு, அதாவது நாங்களேனா எங்களோட அப்பா, என் அப்பா அழகா 2 தெய்வங்களான ஸ்ரீதேவி பூதேவி அவங்களுக்கு அழகா பட்டில் அவங்களுக்கு சாரி மாதிரி, அதே மாதிரி பெருமாளுக்கும் துண்டு அது எல்லாமே நல்லா தச்சு மாலை எல்லாம் போட்டு பெருமாளுக்காக சமர்ப்பிப்பாங்க. அது அழகாக பெருமாளுக்கு போட்டு அழகு பார்த்து
நைவேத்தியம்லாம் பண்ணிட்டு மறுபடியும் பெருமாளை வந்து கோவிலுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எல்லாம் முடிஞ்ச பிறகு அவதார ஸ்தலத்திலிருந்து பெருமாள் வந்து கோவிலுக்கு வந்துடுவார். கோவிலுக்கு வந்த பிறகு அப்பாவுக்கு செய்ய வேண்டிய மரியாதை வந்து இந்த கூர்கள் வந்து செய்வாங்க. என்ன மரியாதைன்னு பார்க்கலாமா? ஸோ சாமி மேலே போட்டிருக்க இந்த மாலை வந்து மந்திரம் எல்லாம் சொல்ல ஆசீர்வாதம் எல்லாம் பண்ண இந்த மாலையானது எடுக்கப்பட்டு அப்பாவுக்கு வந்து சாத்துவாங்க. எங்கள் தாத்தா எவ்வளோ கிரேட் இல்லை, பெருமாள் அவதரிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த பெருமாளை எல்லாத்தையும் சேர்த்து கோவிலுக்கே கொடுத்துட்டாரு. இப்படிப்பட்ட எங்கள் தாத்தாவோட பேர் தெரிஞ்சுக்கணும்ல. என்னோட தாத்தாவோட பேர் பார்த்தீங்கன்னா சேஷாத்ரி நாயுடு. என்னோட அப்பா பாலாஜி நாயுடு. ஸோ எங்கள் அப்பாவுக்கு மாலை மரியாதைகள் செய்யப்பட்டு பெருமாளோட பரிபூரண ஆசீர்வாதம் பெறப்பட்டு இனிதே எங்களோட ஒரு நாளான உற்சவம் வந்து நிறைவேறிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன். பார்க்குறது மட்டும் இல்லாமல் தயவு செஞ்சு கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள், லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த கோவிலை போய் விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். until then, நான் உங்கள் ஜேகே.